ஹலோ மக்களே, இன்றைக்கி என்னென்னா ரொம்பவே வித்தியாசமான முறையில் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் பண்ணக்கூடிய மஷ்ரூம் தொன்னை பிரியாணி ரெசிபி உங்களுக்காக நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஓப்பன் பாட் இல்லாட்டி நீங்கள் குக்கரில் கூட இதை ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணிக்காக ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சாம்பார் ஆனியன் சேர்த்துருக்கேன். இது அளவு என்னென்னா ஒரு 20லேருந்து 25 ஆனியனுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற அளவு எல்லாமே ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் பண்ண போகிறேன். அதோட 4 க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. 4 நம்பர்ஸ் க்ரீன் சில்லி. அதை நல்லா இது வதக்கி விட்டுக்கோங்க. இதோட நம்ம கேஷ்யூ சேர்க்க போகிறோம். இது கேஷ்யூ தான் இந்த டிஷ்ஷுக்கே கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நம்பர் கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. முழு கேஷ்யூ சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதோட புதினா சேர்க்க போகிறோம். புதினா ஒரு கை அளவு சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதே ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்க்குறோம். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்க விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஆனியன் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இது ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சேம் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு குக்கர் யூஸ் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானோனையும் ஆயில் சேர்த்துட்டு அதோட 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. கீ சுத்தமான கீ எடுத்துக்கோங்க. சேர்த்துருக்க ஆயிலும் கீயும் சூடானதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் போட்டு நல்லா பொரிய விடணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. ஜாஸ்தி போட்டுறாதீங்க, கொஞ்சம் கசப்பு தட்டிடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் சேர்க்கணும். நான் ஒரு 4 பெரிய ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸஸாக கட் பண்ணி பிரியாணி கூட சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன். அதனால தான் உங்களுக்கு பிக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம க்ரீன் பீஸ் சேர்க்கணும். பச்சை பட்டாணி, ஸ்வீட் பட்டாணின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு சைடெல்லாம். அது ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுவும் ஒரு 5 நிமிஷம் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கோம். நான் வீட்டில் ஹோம்மேடாக ரெடி பண்ணது தான். நாங்கள் எப்போவுமே கடையில் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நானும் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். ஹோம்மேடாக யூஸ் பண்ணுங்கள். கடையில் தயவு செஞ்சு வாங்காதீங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூமை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த டைமில் மஷ்ரூமுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் மட்டன் ரெண்டுமே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் மஷ்ரூம் மட்டும் சேர்த்துருக்கேன். மஷ்ரூம் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணுறேன். மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம பிரியாணி பொடி சேர்த்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பொடி சேர்த்தா போதும். நீங்கள் எந்த பிரியாணி பொடினாலும் சேர்த்துக்கலாம். இதுதான் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சோன்னா விழுது, அதை சேர்த்துக்கோங்க இதோட. அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் நான் எடுத்திருக்கேன். புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்க்குறோம். நான் ஒரு சின்ன தக்காளியும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அதை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் குக் ஆகிட்டு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தடுத்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஒரு மூடி குக் பண்ணலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராகவே குக் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 2 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இண்டியா கேட் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போயுமே. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 கப் ரைஸுக்கு நம்ம 4 கப் வாட்டர் சேர்க்கணும். நான் 4 கப் வாட்டர் நான் இப்போயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேருங்க. சால்ட்டு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டும் டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 கப்பு ரைஸ் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன்.
இது வந்து ஒரு நான் 20 to 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு கப் வாட்டர் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன். நான் அதோடையே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது எப்படி வந்து நம்ம வேக வைக்கணும்னா, இந்த ரைஸும் இந்த வாட்டரும் ஈக்குவல் அளவுக்கு வந்து வரும். அதாவது இப்போ வந்து வாட்டர் அதிகமாக இருக்கா, இது கொதிக்க கொதிக்க ரைஸும் வாட்டரும் ஈக்குவலாக வரும். அந்த டைமில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கணும். அப்படின்னா தான் வந்து ரைஸ் வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ இந்த டைமில் 1 ஸ்பூன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க கீ. சப்போஸ் கீ இல்லாதவங்க கவலையப்பட வேண்டாம், ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சு. இந்த டைமில் தான் முக்கியமான ஸ்டெப்பு. நம்ம என்ன பண்ணோன்னா, அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் ஓப்பனே பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் நிறையா குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தம் போடுங்க. தம் போட்டால் நல்லா வெந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே வெந்துருச்சு. கொஞ்சம் கூட வாட்டர் எதுவும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.